தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல த நெகோஷியேட்டர் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட VR OTT-ல அவைலபிளா இருக்கு. ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. நிக்கோலோ பெரி அப்படிங்கிற ஒரு நெகோஷியேட்டருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது அப்படிங்கிறத மையமா வச்சுதான் அந்த கதை தொடங்குது. ஈராக்ல இருக்கக்கூடிய பாங்காங் பகுதியை பாத்தீங்கன்னா US போர்ஸ் பாத்தீங்கன்னா முற்றுகையிடறாங்க. தாக்குதல் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டே இருக்கு. அதே சமயத்துல இத்தாலி குரூப்பை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முற்றுகையிட்டு இருக்காங்க. இந்த இத்தாலி குரூப்பை பாத்தீங்கன்னா அங்கிருந்து அனுப்பணும் அப்படின்றதுக்காக, துரத்தணும் அப்படின்றதுக்காக தீவிரவாதிகள் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரை கடத்தி வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டரை மீட்கிறதுக்காக நெகோஷியேட்டர் நம்ம நாயகன் பாத்தீங்கன்னா களத்துல இறங்குறாரு. நம்ம நாயகன் அந்த ரிப்போர்ட்டரை மீட்டாரா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த நெகோஷியேட்டருடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா ட்ரூ ஈவெண்ட்ஸ், உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டரை மீட்டாங்களா இல்லையா, இந்த ரிப்போர்ட்டரை கடத்துறதுக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, ஸோ நம்ம நாயகன் அதை எப்படி நெகோஷியேட் பண்றாரு, அந்த நெகோஷியேட் மூலமா எப்படி நம்ம ரிப்போர்ட்டரை மீட்டாரு, அதை எந்த அளவுக்கு பரபரப்பா கொண்டு போனாங்க, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த த்ரில் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப நீட்டாவே காட்டியிருந்தாங்க. அதே போல இதுல வரக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் டிராமாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. அந்த பொலிட்டிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் பில்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த காட்சிகள் எல்லாமே. அதே போல நம்ம நாயகன் அந்த நெகோஷியேட்டருடைய வாழ்க்கையில உண்மையாவே என்ன நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கை என்ன மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த ஃபைனலா இட்டாலி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, அது ஏன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே தீர்க்க செஞ்சிடும். இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உண்மை சம்பவத்துக்கும் இந்த படத்தையும் வச்சு கம்பேரிசன் பண்ணும்போது உண்மை சம்பவத்துல ஒரு சில காட்சிகளை, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் மாறுபட்டு எடுத்திருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூ ஈவெண்ட்ஸ், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.9. அடுத்த வருஷம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.